தீய சக்தியில ஒழிக்கிறதுக்கு விஜய் அண்ணா ஒரு பிளான் போட்டிருக்காரு. அவரோட படத்துல கிளைமேக்ஸ்ல என்ன வரும், ஒரு சாமியா மாறி வந்து வில்லனை அழிப்பார்ல. ஸோ அதே மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, திருச்செந்தூர் கோயில்ல போய் சத்ரு சமார பூஜை பண்ணியிருக்காரு. ஜோசியக்காரரோட அறிவுரின் பேரில் அதை பண்ணியிருக்காரு. நம்ம இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஜெயலலிதா மாதிரியே விஜயும் எல்லா முடிவுகளையும் ஜோசியத்தை வச்சு தான் எடுக்கிறாரு. அவரோட ஜோசியக்காரர் தான் இவர் வழி நடத்துறாருன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நிறைய பேர் இது ஃபேக் நியூஸ் கூட கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் கூட அதில் கமெண்ட் பண்ணாரு, 234 தொகுதியிலும் ஜோசியக்காரரை போட்டிருக்க வேண்டியதானே அப்படின்ட்டு. 234 தொகுதியும் எப்படி போட முடியும்? அதனால தான் அண்ணன் ஒரே ஒரு தொகுதியில், அதாவது கவுண்டம்பாளையம் தொகுதியில் ஒரு ஜோசியக்காரர் தான் நிஜமாவே போட்டிருக்காங்க. அதிமுக ஒரு பேருக்கு தான் ஒரு திராவிட கட்சி, அதே மாதிரி இங்க தாவேக்காவும் ஒரு பேருக்கு ஒரு திராவிடம் பிளஸ் தமிழ் தேசிய கட்சின்னு வச்சுக்கலாம். இந்த பூஜை மூலமா அண்ணன் வந்து எதை திரும்ப அடைய விரும்புறாரு, எதிரிகள் மற்றும் தீய சக்தியிலே அழித்து விட வேண்டுமாம். அதுக்கப்புறம் வந்து எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி ஒன்லி வந்து நேர்மறை இதை மட்டும் பக்கத்துல வச்சுக்கணுமா. கடன் தொல்லை மற்றும் தொழில் நஷ்டம் வந்து நீங்கணுமா. கடன் இருக்கா இல்லை கடன் இவர் கொடுத்ததா தான் கேள்விப்பட்டோம், கடன் இவருக்கு இருக்கிற மாதிரி கேள்வி இல்லையே. சரி, ஓகே. அடுத்து வந்து என்ன சொல்றாங்க, உடல் நலம் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும், எதிரிகளை வென்று அரசியலில் வந்து வெற்றி பெறலாம். மெயினா வந்து அண்ணன் வந்து எலெக்ஷன் ஜெயிக்கணும், அதுக்காக தான் போயிருக்காரு. இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் நெருங்குது. எலெக்ஷன் டேட் அறிவிச்சோன்னே அண்ணன் வந்து பாதிக்கு பாதி ஓய்வு எடுத்துக்கிட்டார், பாதிக்கு மேலன்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் இந்த ஜோசியத்தை வச்சு தான் நான் நினைக்கிறேன். அண்ணன் 6 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிடணும், அது வந்து ஓய்வு, இந்த நாளில் ஓய்வு எடுத்துக்கணும், இந்த நாளில் போய் பிரச்சாரம் பண்ணணும், நமக்கு எல்லாமே வந்து ஜோசியக்கார் சொல்லி தான் பண்ணார் போல. ஸோ அப்படிதான் நமக்கு தோணுது. பெரியார் அம்பேத்கர்லாம் எந்த சந்தில் போய் தூங்குறாங்கன்னு தெரியல. பார்ப்போம், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட்டை சொல்லுங்க. உடனே பெரியார் அம்பேத்கர்லாம் கடவுள் இருப்பு இல்லைன்னு சொல்லிடாதீங்க. அவரோட கோர் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுதான் எங்களுக்கு கமெண்ட்டை சொல்லுங்க.